ஹலோ மக்களே, நேற்று பிக் பாஸ் எபிசோடு யார் யார் பார்த்தீங்கன்னு தெரில. இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி ஒரு எபிசோடை நான் பார்த்ததே இல்லை. தி பெஸ்ட் எபிசோட் இன் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரின்னு எவர் சொல்லலாம். அந்தமாரி தான் நேற்று எபிசோட் இருந்தது. தலைவர் விஜய் சேதுபதி இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ப்ரோமோ பார்த்துட்டு சும்மா ப்ரோமோக்காக பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் ப்ரோமோவை விட எபிசோடு தான் தீயாக இருந்தது. எல்லாரையும் போட்டு பாரபட்சமே பார்க்காம வச்சு கிளியும் கிழிச்சு விட்டார். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பிக் பாஸில் நேற்று எபிசோடு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். அது யாரும் பெருசாக கவனிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷாவையும் கெமியும் பெருசாக காட்டவே இல்லை. அதுவும் சுபிக்ஷாவோட ஃபேஸை எந்த கேமராலையுமே காட்டலை, ஒரு பேச்சை கூட காட்டலை. அது ஏன்னே தெரில. நான் விஜய் சேதுபதியும் அதை பற்றி பேசவே இல்லை. சுபிக்ஷான்ற பேரே எடுக்கலை, யாருமே எடுக்கலை, என் கேமராலையும் காட்டலை. ஏன்னு தெரில. மேபி இவங்கெல்லாம் மெயினாக இருக்கனால இவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை வேணும்னே அவங்கள மறைக்கிறாங்களான்னு தெரியல. ரெண்டு பேரையும், கெமியும் சுபிக்ஷாவும், மெயினாக சுபிக்ஷாவை. அது ஏன்னு தெரில, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவா என்னன்னு தெரில. ஆனால் வாட்டர் மாஸ்டரையும் விஜய் பார்வதியும் ரோஸ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ நாள் எப்படா கேட்பாங்கன்னு இருக்கும்போது கரெக்டாக கேட்டார். அதே சமயம் சம்மந்தமே இல்லாமல் இதில் அடி வாங்கினது யாருன்னா ரம்யா தான். ரம்யாவுக்கு நிறைய அடி வந்துருச்சு. அப்புறம் ஆப்வியஸாக எஃப்ஜேக்கு என்ன சொன்னாலும் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரில. அவன் எதுக்கத்தாலும் சரிண்ணே தான் சொல்கிறானே தவிர இவன் சொல்கிறத புரிஞ்சிக்கிற மாதிரியும் தெரில. அடுத்ததான் என்ன சொல்லிட்டாருண்ணா கடைசியாக, இதுக்கப்புறம் நீ பேசினீன்னா நான் உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் அவனுக்கு கடைசி வார்னிங்னு தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் அதாவது இந்த வெட்டுவேன் குத்துவேன் இந்த மாதிரி சொன்னான், வேறு மாதிரி செஞ்சிருவேன் அப்படி இப்படின்னு சொன்னான், பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு போச்சு. அவனை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவேன்னு சொல்லிட்டாரு. நேற்று ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம சபரிக்கும் நல்லா திட்டு வந்தது. என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாருக்குமே பஞ்சாயத்து பண்ண போகிறீங்க, ஆனால் உங்கள் கேங்குக்கு மட்டும்தான் ஏதாவது பிரச்சனைனா பஞ்சாயத்துக்கு வரீங்க, மற்ற யாருக்கும் பஞ்சாயத்து போக மாட்டீங்க. நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ஆனால் அதை மற்றவங்களுக்காகவும் பண்ணுங்கள். வெறும் உங்கள் தங்கச்சி உங்கள் அக்காக்குன்னு பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற யாருக்கும் தங்கச்சி அக்காலாம் கிடையாது. இனிமேட்டு எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரும் அக்கா தம்பிலாம் சொல்லாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. பிக் பாஸ் அதில் டியூடுன்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டார். பிக் பாஸை டியூடுன்னு கூப்பிடாதீங்க, அண்ணான்லாம் கூப்பிடாதீங்க, பிக் பாஸ்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜய் சேதுபதி நேற்று கோவமாகவே பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப கத்தி பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா இவங்கெல்லாம் கத்துறதுனால அவரும் கத்தி பேசி அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தார். யாருன்னா நம்ம கலையரசனை கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தையில் திட்டார் தலைவர் பீப் போட்டு. ஏன்னா நீ இன்னைக்கு பீப்பில் பேசிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை, இவ்வளோ கெட்ட வார்த்தை இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலையுமே பண்ணதில்லை, நீ தான் பண்ணியிருக்க, அது எவ்வளோ தான் நாங்கள் பீப் போடுறது அப்படின்னு சொல்லி பேசி அவரை திட்ட கோவத்தில் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. யார் நாமினேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க 5 பேர் தான் நாமினேஷனு. அது என்ன சார், ஒரே ஆளை 10 பேர் நாமினேட் பண்ணியிருக்கீங்க, நாமினேஷன்றது ஒரு பவர், நீங்கள் என்ன எல்லாரையும் நாமினேட் பண்ணாமல் வெறும் 10 பேர் சேர்ந்து ஒரே ஆளே நாமினேட் பண்ணியிருக்கீங்க, என்ன எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. இதை அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகணும் அவசியமே இல்லை, நான் இன்றைக்கே இதை முடிச்சு விட போகிறேன், யார் எலிமினேஷன் நான் சொல்ல போகிறேன், எல்லோரும் ஒன்றா உட்காருங்க நாமினேட் ஆனவங்கன்னு சொன்னேன். உட்கார வச்சோடனே இவர் என்ன பண்ணுறாரு, எடுத்தோடனே யார் எலிமினேஷன் சொல்லிட்டு எடுத்து காட்டிடுறாரு. யாருன்னு பார்த்தா கலையரசன் தான். இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வெளில அவங்க பேசணுன்னே அவர் வெளில கூப்பிட்டு அவங்கள பேசிட்டு அனுப்புகிறாரு. இதில் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வேறு கேட்குறாரு, நீங்கள் இதில் உங்களுக்கு எதாவது கருத்து இருக்கான்னு கேட்க இவங்க எல்லோரும் போராக இருக்காங்க, புதுசாக ஏதாவது கொஞ்சம் கண்டஸ்டன்ஸை உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் சொல்கிறத நான் நாளைக்கே செய்கிறேன், நாளைக்கே வெயில் கார்டு கண்டஸ்டன்ஸை உள்ளே இருக்கிறோம், மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ப்ரோமோவில் காட்டிட்டாங்க வெயில் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அவர் பாராட்டினது ஒரே ஒரு ஆள் தான். நான் நேற்று சொன்ன மாதிரியே வியன்னா தான் சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பாராட்டியிருக்காரு. சூப்பர், நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு குறைய சொல்லாமல் சூப்பராக பண்ணீங்க, இதுமாரியே நல்லா பண்ணுங்கள், தனியாகவே இருங்க, தனியாகவே விளையாடுங்க, எது எடுத்தாலும் கரெக்டாக சொல்லுங்கள், டக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியன்னாவை ரொம்ப பாராட்டினார். நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்தமாரி தான் வியன்னா விளாண்டாங்க. அது பார்க்க நல்லா இருந்ததுனால அது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏன் சுபிக்ஷாவை சொல்லலைன்னு எனக்கு இன்னுமே தெரியல. சுபிக்ஷா சைடு வியன்னா பக்கத்தில் தான் சுபிக்ஷா உட்காந்துருந்தாங்க. ஆனால் வியன்னாவை காட்டும் போது கூட சுபிக்ஷா கிட்ட கேமராவே போகல, அந்த சுபிக்ஷாவை கேமராலே வர வைக்கல, அந்த மாதிரி தான் காட்டினாங்க. எனக்கு என்னமோ இது வேணும்னே பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லைனா ஒரு வேளை சுபிக்ஷாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு தெரில. அவங்க ஏன் காட்டல, கெமியும் காட்டல, 2 பேருமே காட்டல. பிரவீனுக்கும் சரியான ரோஸ்ட் கொடுத்தாரு. நீங்கள் எதுக்கு அவரை ட்ரெஸ்ஸு போடணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் கிட்டே கேட்க, இல்லை எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால தான் நான் ட்ரெஸ் போட சொன்னோன்னே. இதை நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடணும் இல்லையா, எஃப்ஜே பனின்னு போட்டிருந்தேன் அப்போ சொல்லலை, எண்ணெய் தைச்சி குளிச்சிங்களே அப்போ சொல்லலை, ஆனால் வெறும் நம்ம வாட்டர் மாஸ்டருக்கு மட்டும் சொல்கிறீங்களே அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேட்டு அது எல்லாருக்கும் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையாக பேச நம்ம கன்னியாக்காவை கூப்பிட்டு, நீங்கள் எதுக்கு அவர் ட்ரெஸ்ஸு போட சொன்னீங்க, இது வரைக்கும்
யாரும் ட்ரெஸ் போடாமல் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் பார்த்துருக்கேன். அப்படியே இவர்கிட்ட மட்டும் சொல்கிறீங்க, அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்க மட்டும் சொல்ல மாட்டீங்க, ஆனால் இவரை மட்டும் சொல்கிறீங்கன்ற மாரி தான் கேட்டார் அவர். அதுக்கு இல்லை சார் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இது வரைக்கும் யார்ட்டும் சொல்ல முடியல. ஆனால் இவரை பார்த்தது நான் என்ன சொன்னேன்னா, சார் ட்ரெஸ்ஸு போட்டு பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் என்னோடய கருத்தை தான் வச்சேன், அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி கேட்க, இல்லை தப்பு இல்லை, கரெக்டு தான், நீங்கள் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை நான் குறை சொல்லலை. ஆனால் நீங்கள் இதை எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா, பிடிக்காதவங்களுக்கு மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அன்பு கேங்கை தான் அட்டாக் பண்ணுறாரு. இது எல்லாருக்குமே தெரியுது. அதை பார்த்தோன்னே சரி சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே, இதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நான் யாரும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்ல, உங்களுக்காக தான் சொல்கிறேன். இத்தனை வாரம் உட்காந்து நான் உங்களை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த சீசன்லேயும் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்படல, இந்த சீசனில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பாஸே இறங்கி வந்து பேசுகிறாரு, நானும் பேச வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வெறும் கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க, யாரும் பேச மாட்டீங்க, ஏத்தாப்பில் இருக்கவங்க பேசுகிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம திவாகரை கூப்பிட்டு, ஏன் சார் எப்போ பார்த்தா ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதாம வீட்டுக்கு வந்தீங்களா, ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதா வெளியே வந்து பண்ண வேண்டியதானே, அது என்ன எப்போ பார்த்தாலும் விஜய் சேதுபதி நான் பேசிக்கிறேன் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தால் வெளியே பண்ணிக்க வேண்டியதானே, நீங்கள் ரீல்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, ஆனால் அதையே பண்ணுறதுக்கு நீங்கள் வரல அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கூப்பிட்றாரு, அது மதிக்காமல் நீங்கள் மட்டும் ரீல்ஸ் பண்ணிங்கன்னா அப்போது பிக் பாஸை மதிக்காமல் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியே இருந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இதை பார்த்து அவரால் ஒன்றுமே பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் கனி எஃப்ஜேவை என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அவங்க கட்டி பிடிச்சிக்கிறது எனக்கு அநாகரிகமாக இருந்துன்னு சொன்னோன்னே, அது எப்படி சார் நீங்கள் சொல்லலாம், அதை அவங்க எதோ பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் எப்படி சொல்லலாமா, நீங்கள் யார் சார் தகுதி தராதாரம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி தகுதி தராதாரத்தை வச்சு கிளிகிளியும் கிழிக்கிறாரு. தகுதி தராதாரத்தை வச்சு அவர் மோசமாக நம்ம வாட்டர்மேன் சாரை போட்டு கிளிகிளியும் கிழிச்சு விட்டார். அந்த அளவுக்கு தான் அந்த எபிசோடு போயிட்டு இருந்தது. நம்ம என்னென்னலாம் கேட்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கரெக்டாக அதோட நல்லாவே கேட்டார். இதில் நம்ம ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, கம்ருதனை மட்டும் எதுவுமே கேட்கல, அவரே சொல்லிட்டாரு, இந்த வாரம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா பண்ணீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயம் பண்ணீங்க, ஆனால் முன்னாடி பண்ணுறத விட இப்போ நல்லாவே இருக்குது, இப்படியே பண்ணுங்க அப்படி சொல்லி கம்ருதனை பாராட்டிட்டாரு. கேட்டு நம்ம கம்ருதனால ஏற்றுக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பெரிய ஃபன்னு என்னென்னா, ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நம்ம ரம்யாவை தான் அடித்து அழுவ விட்டு போயிட்டு இருந்தார். அது யாருன்னே தெரில, ரம்யாவால் என்ன பேசுறதுனே தெரில. அவர் ஒவ்வொரு எபிசோடையும் ரம்யாவை அடித்து நம்ம வீக் ஆகிக்கிட்டே இருந்தார். அது தேவைதான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கேங்லேருந்து வெளில வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு தோணுது. அதனால தான் அவர் இப்படி பண்ணுறாரு. அப்புறம் கடைசியாக எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி எபிசோடில் தான் வேர்ல்ட் கப் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வராங்க. மெயினாக அவங்க ஃபோக்கஸ் ஆகி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தெரியும். இன்றைக்கி அவங்க உள்ளே வந்து எதாவது பண்ணுவாங்களா, இல்லை எப்பயும் போல் மற்ற கண்டஸ்டன்ஸ் மாதிரியே இருக்க போகிறாங்களான்னு தெரியல. இன்றைக்கி எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இந்தமாரி நிறைய வீடியோ பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.